சினிமா பலமுறை நாம் இந்த மெஹராபில் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற மெஹராபுகளில் உலமாக்கள் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சினிமா யாரையும் திருத்தாது, சினிமா யாரை வேண்டுமானாலும் கெடுக்கும், யாரையும் திருத்தாது. இந்த சினிமா பார்த்து நான் திருந்து விட்டேன் என்று சொல்லுபவன் உலகத்தில் யாரும் இல்லை. ஆனால் இதை பார்த்து கெட்டு போனவன் என்று நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்தால் ஒவ்வொரு பிராந்தியத்திலேயும் எக்கச்சக்கமான பேர் இருப்பார்கள். அந்த அடிப்படையில் தான் இப்போது தமிழகத்தில் வெளிவந்து ஒரு ராணுவ வீரருடைய தியாகத்தை பேசுகிறோம் என்ற ஒரு படம். ஆனால் அச்சு அசலாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது, குறிப்பாக காஷ்மீர் முஸ்லிம்களை. காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் வந்தது, கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு செகண்ட் எடிஷன் என்று சொல்லலாம், அதனுடைய அடுத்த வியூ என்று சொல்லலாம். டோட்டலாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் ஆபத்தானவர்கள், அவர்கள் எல்லாமே தீவிரவாதிகள். இதுதான் இந்த படம் சொல்ல வருகிற செய்தி. ஆனால் அங்கே நடப்பு என்ன, அங்கே ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பது என்ன, எவ்வளவு தூரம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள், உண்மையை சொல்லாமல் எங்கோ மதவாதிகள் எழுதி கொடுத்ததை கக்குகிற காட்சி ஊடகங்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார்.